ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த கிட்னாப்பர் சீரிஸோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்திருந்தோம்னா, இந்த கிட்னாப்பர் வந்து இவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மிஷன் கொடுத்திருப்பான். ஒரு காரோட போட்டோ அனுப்பிச்சு இந்த கார்ல இருக்க டிக்கில என்ன இருக்குன்றத மக்களுக்கு ரிவீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இது என்னன்னு தெரியாம இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க அதே சமயம் இங்க நம்ம இன்ஸ்பெக்டர் சாவுக்கு வந்து அந்த லீஜனோட பாய் ஃப்ரெண்டோட அட்ரஸ் தெரிஞ்சு அங்க போய் பார்த்தா அவன் வந்து நம்ம ஹெயினோட ஸ்டாக்கரா இருந்திருக்கான். சரின்னு ஹெயினை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரிய வருது இவன் தான் வந்து ஹன்வுவை கிட்னாப் பண்ணவனும் அவன் இப்ப சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சு அந்த டைம்ல கரெக்டா ஹன்வு கிட்ட இருந்து கால் வருது. அந்த கால் எங்க இருந்து வந்துச்சுன்னு ட்ரேஸ் பண்ணி இவங்க போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம வாண்டட் டீம் அந்த கார் இருந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு அந்த காரோட டிக்கில என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு குட்டி பையன் தான் இருக்கான். அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல. அவன் வந்து ஹன்வுவா இல்ல வேற யாருமா என்னன்னு இன்னும் தெரியல. அந்த குட்டி பையன் யாருங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அந்த கார்ல இருக்க பையன் என்ன நிலைமையில இருக்கான், யாரு என்னன்றது எதுவும் தெரியல. ஏன் தான் போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அவன் உயிரோட தான் இருக்கான், அவனுக்கு ஒன்னும் ஆகலன்னு தெரியுது. அது மட்டும் இல்ல அது பையன் வந்து நம்ம ஹன்வு கிடையாது, அவன் வேற யாரோ ஒரு பையன். இங்க ஹன்வு இருப்பான்னு சொல்லி தேடி வந்தா ஹன்வு இல்லன்னு நினைச்சு ஹெயின் அழுதுட்டு இருக்கு. அதே சமயம் அந்த பையன் ஹெயினோட கையை பிடிச்சிட்டு அவனும் அழுகுறானா. உடனே அவனை தூக்கிட்டு அங்க இருந்து ஆம்புலன்ஸ்க்கு கூட்டிட்டு ஓடுறாங்க. இவங்க இங்க வரும்போதே போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. எல்லாரும் வந்து ரெடியா இருக்காங்க. உடனே ஹெயின் வந்து இந்த பையனை கூட்டிட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு இவங்க கிளம்பி போறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் சா வந்து அங்க இருக்க போலீஸ் கிட்ட எல்லாம் போய் இந்த ஏரியாவில் இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி அந்த ஆம்புலன்ஸ் கூடவே போறாங்க. அந்த பையனை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போதே ரெக்கார்ட் பண்ணி அதை லைவா வந்து பிராட்காஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அங்க ஆம்புலன்ஸ்லயே ஹெயின் கூட ஒரு கேமராமேன் உட்காந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் மூஞ்சில வந்து ஆக்சிஜன் மாஸ்க் மாட்டி இருக்கிறதுனால முகம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அந்த கேமராமேன் எடுக்க சொல்றானா. ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் எடுக்க முடியாதுங்க, பையன் உயிருக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கவர் சொல்றாரா. அதுக்கு ஹெயின் வந்து இல்ல அவன் ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லா போக்கஸ் பண்ணு, அவன் கை காலு ட்ரெஸ் இதை வச்சே அவங்க பேரண்ட்ஸ் கண்டிப்பா அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க, இதை வச்சு மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை எல்லாமே டெலிகாஸ்ட் பண்றாங்க. அங்க வந்து ஸ்டுடியோல வந்து நம்ம ரைட்டர் வந்து அவங்க இதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி 7ல இருந்து 8 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பையன் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், அவன் யாரு என்னங்கிறது அடையாளம் தெரியல, யாராவது தெரிஞ்சா இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னும் பையன் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கான் அப்படின்னும் அவங்க அங்க டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் சா வந்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ்ல ஏதாவது இந்த மாதிரி பையன் அடையாளம் தெரிஞ்சிருக்கா என்னன்றது செக் பண்ணி பார்க்க சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து இவங்களை ரெக்கார்ட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. பாதியிலே டாக்டர் ஸ்டாப் பண்ணி அந்த பையனை உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த ரைட்டர் வந்து டைரக்டர்கிட்ட போன் பண்ணி கத்திட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் கிடைச்சிருக்கிற வீடியோ வச்சு நம்மளால 20% ரேட்டிங் கொண்டுட்டு வரவே முடியாது. இதுக்கப்புறம் இருக்க போற டைமிங் நம்ம என்ன பண்ண போறோம், நாமளே ஏதாவது அசம்ஷன்ல பேசிக்கிட்டு இருக்க போறோமா, இந்த பையன் பொழப்பானா மாட்டானான்னு நம்ம டிபேட் வைக்க போறோமா, இது கண்டிப்பா வராது. எப்படியாவது நீ போய் அந்த பையனை ரெக்கார்ட் பண்ண பாரு அப்படின்ற மாதிரி இந்த ரைட்டர் வந்து சொல்லிடுறாங்களா. டைரக்டர் உடனே அசிஸ்டன்ட் கூப்பிட்டு அந்த அவங்களுடைய ப்ராட்காஸ்ட் பண்ற வேன்ல வந்து இனிமே இதை நீ பாத்துக்கோ, நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை தூக்கிட்டு இவர் நேரம் உள்ள போறாரு. அந்த டாக்டர் உள்ள விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்காரு. நீங்க உள்ள போய் ரெக்கார்ட் பண்ணணும்னா டைரக்டரோட பெர்மிஷன் வாங்கணும், ஆனா ஹாஸ்பிட்டல் டைரக்டரோட பெர்மிஷன் வாங்கணும், ஆனா அவர் வெளிநாட்டுல இருக்காரு, இங்க இல்ல, அதனால இங்க நான் தான் இன்சார்ஜ், உங்களை உள்ள அனுப்ப முடியாது அப்படின்னு அந்த சொல்லிடுறாரு. டைரக்டர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, அதனால ஒரு இன்டர்னை வந்து இப்படி இன்சார்ஜா போட்டுட்டு போயிருக்காரு. இப்ப நீ பண்ற வேலையினால ஹெயினோட பையன் செத்து போயிட்டான் அப்படின்னா உன் ஹாஸ்பிட்டல்ல இழுத்து மூட வேண்டிய நிலைமை வரும். அப்போ உன் டைரக்டர் உனக்கு என்ன பதில் சொல்லுவாருன்னு பாத்துக்க அப்படின்ற மாதிரி இந்த டைரக்டர் மிரட்டுறாரா. இவன் யோசிக்கிற இந்த டாக்டர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க பாரு, இப்ப நான் பண்ற வேலையினால உன் ஹாஸ்பிட்டலுக்கு பாப்புலாரிட்டி அதிகமாகும், உனக்கு நிறைய பேஷண்ட் வருவாங்க, தயவு செஞ்சு என்ன உள்ள போக விடு, இல்லன்னா உன் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இழுத்து மூடிட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படின்னு டைரக்டர் சொல்லிடுறாரா. சரி போய்க்கோங்க, அந்த பையனை மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண, வேற எந்த இடத்தையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டர் உள்ள அனுப்பிடுறாங்க. கட் பண்ணா யாரோ ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இந்த ஆளு டிவியில வந்து இந்த வாண்டட் ப்ரோக்ராமையும் அதுல இந்த குட்டி பையனை காமிச்சு நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, இதையும் பார்த்துட்டு இவர் போய் எங்கேயோ யாரையோ பார்த்து இன்னும் 5 நிமிஷத்துல ரெடி ஆகி வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யாருக்கிட்டடா இந்த ஆள் சொல்றாருன்னு பார்த்தா கீழே ஒரு பொண்ணு விழுந்து கிடக்குறா. அவ உடம்பெல்லாம் காயமா இருக்கு, அங்க சுத்தி பொருள் எல்லாம் செதறி கிடக்குது. அந்த இடத்த பார்க்கும் போதே நல்லா தெரியுது இவர் தான் அந்த பொண்ணு அடிச்சிருக்காரு அப்படின்னு. ஹாஸ்பிட்டல்ல அந்த பையன் கூட ஹெயினும் டைரக்டர் தான் இருக்காங்க. டைரக்டர் வந்து அப்ப ஹெயின்ட்ட கேக்குறாரு, இந்த ஷோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு ஹன்வு கிட்ட இருந்து கால் வந்துச்சுன்னு சொன்னேன், அந்த காலை ட்ரேஸ் பண்ணப்ப இப்போ அந்த கார் இருந்த அதே இடத்துலதான் அந்த காலோட லொகேஷனும் இருந்திருக்கு. அப்போ நீ அங்க போனப்ப ஹன்வுவை தேடாம ஏன் இந்த பையனை பார்த்ததையும் இவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. என்னடா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறானேன்ற மாதிரி ஹெயின் திரும்பி பாக்குறாங்க. அப்ப இந்த டைரக்டர் கேமரா வச்சு இதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே தான் கேட்டுட்டு இருக்காரு. கையில வந்து 20% ரேட்டிங் வேணும், அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி எழுதி காமிக்கிறாரா. அதை பார்த்துட்டு இவங்களும் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையனை அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வேற எதையும் யோசிக்க தோணல, இவனை பார்க்கும்போது எனக்கு இவனை இன்னொரு ஹன்வுவா தான் பார்க்க தோணுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பையன் வந்து கண்ணு முழிக்கிறானா. அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க, யாருப்பா நீ, உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அவன் என் பேர் ஹன்சோல் அப்படின்னு சொல்றானா. கரெக்டா அந்த டைம்ல ஹெயினுக்கு கால் வருது. அந்த கால் எடுத்து பாக்குறாங்க. கடைசியா ஹன்வு கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வந்து அதே நம்பர்ல இருந்து தான் கால் வருது. இவங்க அட்டன் பண்ணி பேசுறாங்க. ஹன்வு எங்க இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம இன்ஸ்பெக்டர் சாவும் உள்ள வந்துடுறாரு. டைரக்டர் வந்து சொல்றாரு,
காலை வந்து ஸ்பீக்கர்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்பீக்கர்ல போட்டா அந்த பையன் அழுகுறான், அம்மா எங்கம்மா இருக்கீங்க, ஏமா வரல அப்படின்ற மாதிரி அழுகுறான். இது எல்லாமே அங்க டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அதே சமயம் இன்ஸ்பெக்டர் ஷின்னோ அவரோட ஜூனியரும் வந்து கடைசியா ஹன்வு கிட்ட இருந்து ஹேயினுக்கு கால் வந்த லொகேஷன்ல, அதாவது அந்த கார் இருந்த லொகேஷன்ல 500 மீட்டர் ரேடியஸ்ல அந்த டைமுக்கு வந்த எல்லா கால் லாக்ஸையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஹோட்டல்ல சந்தேகப்பட்டு அங்க போய் விசாரிக்கும் போது ஒரு ஆளு ஒரு குட்டி பையனோட அங்க வந்து தங்கியிருக்கான்றது தெரிஞ்சு அதை செக் பண்றதுக்காக இவங்க 2 பேரும் அங்க போறாங்க. இங்க நம்ம ஹேயினை காமிக்கிறாங்க. இவங்க வந்து ஹன்வு கிட்ட பேசிட்டு இருக்காங்களா, ஹன்வு எங்க இருக்க, என்ன பண்ற, எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் என்ன பண்றான்னா, அம்மா எனக்கு பசிக்குது, இங்க ரொம்ப இருட்டா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி இவன் வந்து பேசிட்டு அழுதுகிட்டே இருக்கானே தவிர ஹேயின் கிட்ட ரிப்ளை பண்ற மாதிரியே தெரியல. அப்போ வந்து திடீர்னு ட்ரெயின் வர சத்தம் கேக்குது. உடனே இன்ஸ்பெக்டர் சா என்ன பண்றாருன்னா ஒரு டைரி எடுத்து 9 மணிக்கு மேல எந்த ட்ரெயினுமே கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதி காமிக்கிறாரு. ஹேயினுக்கு புரிஞ்சிருச்சு இது வந்து ரெக்கார்டட் கால்னு சொல்லிட்டு இவங்க உடனே கேக்குறாங்க, யார் நீ, எங்க என் பையன் அப்படின்ற மாதிரி அந்த கிட்னாப்பர்ட்ட பேசுற மாதிரி பேசுறாங்களா. அப்புறம் அவங்க காலை மறைச்சிக்கிட்டு சொல்றாங்க, இது வந்து கடைசியா ஹன்வு என்கிட்ட பேசினா அதே மாதிரியே இப்ப பேசுறான், அப்ப இது வந்து அப்ப பேசினதோட ரெக்கார்டட் தான், இது ஹன்வு பேச கிடையாது அப்படின்னு ஹேயின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கிட்னாப்பரே பதிலுக்கு ரிப்ளை பண்றான், ஒன்னும் இல்ல, நீ கரெக்டா நான் சொல்ற வேலையை செய்யறியான்னு பாக்குறதுக்காக தான் கால் பண்ணேன், நான் சொன்ன வேலையை செய்யாம உன் பாட்டுக்கு பையனை தேடுறேன்னு சொல்லி வேற வேலை பார்க்க போயிட்டியோ என்னமோன்ற எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, அந்த மாதிரி ஏதாவது வேலை பாத்தீங்கன்னா உனக்கு தான் பிரச்சனை வரும் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். நம்ம சா வந்து அந்த போனை வாங்கிட்டு எடுத்துட்டு போயிடுறாரு. என்ன நடந்தாலும் சரி கையில இருக்க கேமராவை மட்டும் விட்டுட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டைரக்டர் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி லைவா அங்க டிவில டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரா. அப்போ ஹேயின் கொஞ்ச நேரம் அழுதுட்டு ரொம்ப கோவமா கேமராவை பத்தி பேசுறாங்க. இந்த மாதிரி இன்னொரு தடவை என்ன ஏமாத்தணும்னு ட்ரை பண்ணாத, நான் தான் நீ சொல்ற எல்லா விஷயத்துக்கும் ஒத்துக்கிட்டேன்ல, எனக்கு என் பையனோட சேஃப்டி மேல சந்தேகம் வந்துச்சுன்னா நீ சொல்ற எதையும் நான் செய்ய மாட்டேன் பாத்துக்கோ, நீ ஏதோ உன்னோட தேவைக்காக தான் என்னை இதையெல்லாம் செய்ய வைக்கிறேன்னு எனக்கு தெரியுது, எனக்கு என் பையன் தான் முக்கியம், அதுக்காக நீ என்னை என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹேயின் வந்து சொல்லிடுறாங்களா. உடனே டைரக்டர் வந்து அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி டெலிகாஸ்ட கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வச்சுட்டு ஹேயினை பிடிச்சி திட்டுறாரு, நீ லைவ்ல இருக்க, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, மக்களுக்கு உன் மேல கோபம் வர மாதிரி பேசிடாத, அவங்களுக்கு உன் மேல சிம்பத்தி வரணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, கேமரா முன்னாடி எப்படி பேசணும்ன்றது உனக்கு தெரியாதா, அந்த மாதிரி பேசு, நமக்கு நம்மளோட வேலை முக்கியம், நமக்கு தேவையான விஷயம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த டைரக்டர் சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கால் பண்ணி திரும்பவும் டெலிகாஸ்ட ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் ஷின் அந்த ஹோட்டல்ல போய் தேடி பாக்குறாரு, யாரோ ஒரு ஆளு ஒரு குட்டி பையனோட ஹோட்டல்ல வந்து தங்கி இருந்தான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஹோட்டல்ல போய் தேடி பாக்குறாங்க. ஆனா அந்த ரூம்ல யாருமே இல்ல. பெட் மேல ஒரு ரெக்கார்டர் இருக்குது, அதை எடுத்து பிளே பண்ணி பார்த்தா இவ்வளவு நேரமா ஹன்வு ஹேயின் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தா இல்லையா, அது பூராமே இதுலதான் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதுலதான் போட்டு காமிச்சிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு அந்த கிட்னாப்பர். அதே சமயம் இங்க நம்ம ஜூனியர் வந்து சாக் கால் பண்ணி சொல்றான், அந்த ஹேயினுக்கு அந்த காலை ட்ராக் பண்ண சொல்லி சா சொல்லியிருப்பான் போல இருக்கு. அதை இவன் வந்து என்ன சொல்றான்னா, அந்த காலை எங்களால ட்ராக் பண்ண முடியல, ட்ராக் பண்ணா அது ஜமைக்காவில லொகேஷன் காமிக்குது அப்படின்ற மாதிரி இங்க ஜூனியர் சொல்லிட்டு இருக்கு. அதே சமயம் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரு ஸ்ட்ரேஞ்சரான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க 2 பேரும் அங்க வராங்க. அந்த பையனோட அப்பா அம்மா நாங்க தான், எங்க பையன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வராங்க. சாவும் அவங்க 2 பேரையும் பையன் கிட்ட கூட்டிட்டு போறாங்களா. இந்த அம்மாவை பார்த்ததுமே அந்த பையன் வந்து வேகமா கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடறான், அம்மா அம்மானுகிட்டு. பின்னாடியே அவங்க அப்பா வராங்க. ஆனா அவங்க அப்பாவை பார்த்ததுமே அந்த பையன் ஒரு மாதிரி பயந்து போய் அவங்க அம்மா இன்னும் டைட்டா ஹக் பண்றானா. இதை வந்து நம்ம சாவும் ஹேயினும் நோட் பண்றாங்க. அந்த அப்பா பையனை கூப்பிடுறாரு, ஆனா அவன் வரமாட்டேன்னு பயந்து போய் அவங்க அம்மாவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இதை பார்க்கும் போதே ஒரு மாதிரி சந்தேகப்படுற மாதிரி இருக்கிறதுனால அந்த சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக அந்த அப்பா என்ன பண்றாருன்னா ஹேயின்ட்ட சண்டைக்கு போறாரு, உன் பையனை காப்பாத்துறதுக்காக நீ ஏன் பையனை வச்சு ஷோ பண்றியா அப்படின்ற மாதிரி சண்டைக்கு போறாரா. உடனே டைரக்டர் வந்து டெலிகாஸ்ட கட் பண்ணி பிரேக் விட்டுட்டு கேமராவை இறக்கி கீழே வச்சுக்கிறாரா. இந்த அப்பா போய் அந்த பையனை வழுக்கட்டாயமா பிடிச்சி இழுக்கிறாரு, அவன் வரவே மாட்டேங்கிறான். அவங்க அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பிடிச்சி தூக்குறாரா. அப்ப அந்த பையன் அவங்க அம்மா கழுத்துல இருந்த ஸ்கார்ஃபோட சேர்த்து வந்துடுறானா. அப்ப அந்த பொண்ணோட ஸ்கார்ஃப் எடுக்கவும் கழுத்து பூரா காயமா இருக்கிறது எல்லாரும் பாத்துடுறாங்க. அந்த அம்மா அவசர அவசரமா சட்டை எடுத்து கழுத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்காங்களா. இந்த பையன் என்ன பண்றான், பயத்துல அவங்க அப்பா மேலேயே சூசு போயிடுறான். அதுல இந்த ஆள் இன்னமும் கடுப்பாயிடுறான். அந்த பையனை கீழே இறக்கி விட்டுட்டு, என் பையனை என்ன பண்ணி வச்சீங்க, அவனை பயமுறுத்தி வச்சிருக்கீங்க, அவன் எப்படி பயந்து போயிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட சண்டைக்கு போறானா. ஹேயின் கேக்குறாங்க, உங்க ஒய்ஃபை நீங்க அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதும், என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்கிறேன், நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹேயினையே அந்த ஆள் அடிக்க போறாரு. சாதான் போய் தடுத்து நிறுத்தி அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராரா. அப்ப ஹேயின் என்ன பண்றாங்கன்னா, டைரக்டரை பார்த்து நீங்க கேமராவில என்ன மட்டும் போக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட போய் நின்னுட்டு, உங்க பையனுக்காக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்களோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சு விட்டுறாங்க. அவங்க உடம்பு பூரா காயமா இருக்கு. இதை வந்து கேமராவில காமிச்சிடுறாங்க. அந்த ஆளு கேமராவை ஆஃப் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு உடம்புல இவ்வளவு காயத்தை பார்த்தாலே தெரியுது அவர் பயங்கரமா அடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு, அதனால நம்ம சா வந்து உடனே அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இங்க இன்னொரு பக்கம் இதையெல்லாம் நம்ம ஜங்கு உட்காந்து டிவில பாத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவர் யாருக்கோ கால் பண்ணி நீங்க ப்ரோக்ராம பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன பேசினாங்க யாரு என்னன்றது காமிக்கல. நீங்க இதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்ல, நம்ம நாளைக்கு நேர்ல மீட் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போன் பேசி
பேசிட்டு கட் பண்ணிடுறாரு. இங்க அந்த அம்மாவையும் பையனையும் உட்கார வச்சு கேமரா முன்னாடி பேச வைக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, நேத்து என் ஹஸ்பண்ட் வந்து வெளியூர் போயிருந்தாரு, அந்த டைம்ல நாங்க எப்படியாவது எஸ்கேப் ஆயிரணும்னு நினைச்சிட்டு தான் அவங்க வீட்டை விட்டு ஓடி போனோம். ஆனா எங்க போறதுன்னு தெரியாம நான் போய் சோனாவுல உட்கார்ந்துருந்தேன். அங்கதான் நான் என் பையனை தொலைச்சிட்டேன், தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க, அந்த ஆள் கிட்ட இருந்து எங்களுக்கு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. இதோட இவங்களோட இன்னைக்கு எபிசோடு வந்து முடியுது. அதாவது இவங்களோட வாண்டட் எபிசோடு வந்து இன்னைக்கு இதோட முடியுது. அப்பாடா ஒரு வழியா நல்லபடியா முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் இப்பதான் மூச்சு வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இதோட ரேட்டிங் நாளைக்கு தான் வரும். இந்த கிட்னாப்பர் வந்து எப்போ நமக்கு வந்து அன்பு சேஃபா இருக்கான்றதுக்கான ப்ரூஃப் அனுப்ப போறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி இங்க ப்ரொடியூசரும் ரைட்டரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹேயின் அவங்க கோட்டை கழட்டி அந்த பையனோட அம்மாவுக்கு போத்தி விட்டு சாரி சொல்லி சமாதானப்படுத்திட்டு வெளியில வராங்களா, அப்ப சா அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. எதுக்காக அந்த பொண்ணோட ட்ரெஸ் பிடிச்சி கிழிச்சிங்க, அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் அப்படி பண்ணீங்கன்னா நீங்க வேற ஏதாவது பண்ணி கூட காப்பாத்தி இருக்கலாம், இல்ல உங்க ஷோவோட ரேட்டிங் அதிகமாக்கணுன்றதுக்காக அவங்களை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சா கேக்குறாரா. நீங்க இதுல எதை வேணாலும் வச்சுக்கோங்க, எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹேயின் போறாங்களா, எனக்கு பதில சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாரு. எனக்கு அழறதுக்கு கூட நேரம் இல்ல, கடைசியா நான் எப்ப அழுதுன்னு கூட எனக்கு தெரியாது, என் பையனோட முகம் மறந்து போயிருமோன்னு எனக்கு சில சமயம் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, உங்களால என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க முடியாது, இந்த 10 நாளைக்கு நான் என்ன செய்ய சொன்னாலும் செய்வேன், என் பையன் எனக்கு திரும்ப கிடைக்கணும்ன்றதுக்காக அப்படின்ற மாதிரி ஹேயின் சொல்றாங்களா. எனக்கு புரியுது, ஆனா அதுக்காக நீங்க மத்தவங்களை ஹர்ட் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி சா சொல்றாங்களா. சில நேரங்கள்ல நம்ம மத்தவங்களை ஹர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹேயின் போயிடுறாங்க. சா வந்து நேரா போய் அந்த குட்டி பையனோட அம்மாவை தான் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்க பையன் கிட்னாப் ஆகுறதுக்கு முன்னாடி யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ யாருக்காவது உங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி உங்களை அபியூஸ் பண்ணுவாருன்ற விஷயம் தெரியுமா, அப்படி அவங்க மூலியமா கிட்னாப்பருக்கு தெரிஞ்சு உங்களை வந்து இந்த ஷோக்காக அவன் யூஸ் பண்ணிருக்கலாம், யாருக்கு இது தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. எனக்கு தெரியாது, எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்னு யாருமே கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு கூடயும் கான்டாக்ட் வச்சுக்க என் ஹஸ்பண்ட் அலோ பண்றதே கிடையாது, யாருக்கு வந்து இவர் என் ஹஸ்பண்ட் என்ன இப்படி அபியூஸ் பண்ணுவாருன்றது தெரியும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்னசென்ட் மாதிரி பேசுறாங்களா. அப்ப அட்லீஸ்ட் போலீஸ்க்காவது போன் பண்ணி தொலைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கோவத்துல கத்திடுறாங்க. அவங்க பயந்துட்டு அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு என் பையனை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல, நான் ஒரு முட்டாள் மாதிரி இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சாவுக்கே கஷ்டமா போயிடுது, என்ன பண்றதுன்னு தெரியாம. சரி உங்களுக்கு யாரையாவது தெரியுமா, இங்க இப்ப எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா, எனக்கு தெரியல, எனக்கு யாரையும் தெரியாது, எனக்கு எங்க போகணும்னு தெரியாதுன்னு அதுக்கும் அழுகுறாங்க. ஹேயின் வீட்டுக்கு வந்து அவங்க சோஃபால உட்காந்துட்டு அந்த இடத்துல அவங்க பையனோட சேர்ந்து இருந்த மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ இந்த மேனேஜர் வந்து ஒரு கோட் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு போத்தி விடுறான். இது எனக்கு தேவையில்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. நீ இன்னமும் என்ன மன்னிக்கவே இல்லையா, என் மேல கோவமா தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறானா. அப்படிலாம் ஒன்னும் இல்ல, நீ தான் ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தல்ல, அப்படிலாம் ஒன்னும் இல்ல, நீ இன்னும் எவ்வளவு நாள் தான் என் கூடயே இருக்க போற, உனக்குன்னு பர்சனல் ஒர்க்னு எதுவுமே இல்லையா, 2 வருஷமா நீ உன்னோட பர்சனல் ஒர்க் எதுவுமே பார்க்காம என் கூட மட்டுமே நீ இருந்திருக்க, இதோட நீ போயிடு, நீ தான் நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நீ வேற வேலையை பாத்துக்க போறேன்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தல, இதுதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹீரோயின் பேரை சொல்லி இவங்க வந்து புதுசா வந்து உன்னை எதிர்பார்க்கறாங்க, நீ அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கோ, உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹேயின் சொல்றாங்களா. நான் அவங்க கிட்ட ஏற்கனவே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், நான் இப்ப எங்கேயும் போறதா இல்ல, இப்போ இந்த டைம்ல நான் உன் கூட தான் இருக்கணும், இந்த ஷோ முடிவுல என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது, அதனால நீ இப்போ நான் தனியாவும் விட முடியாது, புதுசா யாரையும் அப்பாயிண்ட் பண்ணவும் முடியாது, நான் தான் உன் கூட இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி இந்த மேனேஜர் சொல்லிடுறான். அட்லீஸ்ட் நாம எல்லாரும் ஒரே ஃபேமிலி இல்லையா, ஃபேமிலியில ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும்ல அப்படின்ற மாதிரி இந்த மேனேஜர் சொல்றான். அவங்களும் சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹேயின் அவங்க பையன் ஹன்வுவோட ரூமுக்கு தான் போறாங்களா. அங்க போனா ஜங்கு ஆல்ரெடி நின்னுட்டு இருக்காரு. ஹன்வுவோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு நின்னுட்டு இருக்காரா. ஹேயினை பார்த்ததும் பரவாயில்ல, எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு நல்லாவே வேலை பார்த்திருக்க, யூஸ்வலா ப்ராப்ளம் வந்து வரும்போதெல்லாம் எஸ்கேப் ஆகி ஓடுறது தானே உன்னோட பழக்கமே, ஆனா இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் பண்ணாம நல்லாவே வேலை பார்த்திருக்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரா. அதுக்கு ஹேயின் வந்து நீ என்ன பண்ண, வீட்டுல உட்காந்துட்டு டிவில ஷோவை பார்த்துட்டு தானே இருந்த அப்படின்ற மாதிரி ஹேயின் கேக்குறாங்களா. ஆமா அதான் பண்ணேன், வேற என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கற, இங்க பாரு உங்ககிட்ட சண்டை போடுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில வச்சிருந்த பொம்மைக்கார அங்க பக்கத்துல வச்சுட்டு கிளம்பி போயிடுறாரா. இவங்க போய் அதை எடுத்து ஷெல்ஃப்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்து வைக்கும் போதுதான் பக்கத்துல இருக்க இன்னொரு பொம்மைக்காரில ஒரு குட்டி கேமரா இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதை எடுத்து பார்த்ததும் இவங்களோட சந்தேகம் நேரா ஜங்கு மேலதான் திரும்புது. ஜங்கையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பப்ளிக் கட் பண்ணி நம்ம இன்ஸ்பெக்டர் சாவை தான் காட்டுறாங்க. அவரு அந்த பையனையும் அவங்க அம்மாவையும் அவரோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாரு. இங்கேயே நைட்டு தங்கிக்கோங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு, நாளைக்கு நீங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும், நாளைக்கு என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை சமாதானப்படுத்தி அங்கேயே தங்க வச்சுட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல ரைட்டரும் டைரக்டரும் உட்காந்து இன்னைக்கு நடந்த எபிசோட பத்தியும் இதுக்கப்புறம் வரப்போற 9 எபிசோட பத்தியும் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா. அப்ப அந்த ரைட்டர் சொல்றாங்க, எனக்கு உன்னை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல, நீ நல்லா பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா எனக்கு இந்த ப்ரொடியூசரை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு, ஏன்னா அவர் எப்பவுமே இந்த எத்திக்கல் இஷ்யூஸை பத்தி நிறைய கொண்டு வந்துகிட்டே இருப்பாரு, அதனால நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ரைட்டர் சொல்றாங்களா. அதுக்கு உடனே டைரக்டர் இருந்துட்டு நல்லது தானே அது, ஏன்னா எனக்கு அது தேவைப்படுது, ஏன்னா நான் என்னைக்குமே அந்த எத்திக்கல் இஷ்யூஸை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது, எனக்கு பதிலா அவர் யோசிக்கிறாரு, இது
நல்லதுக்கு தானே அப்படின்ற மாதிரி டைரக்டர் சொல்றாரு. பாருடா நீயா இதெல்லாம் சொல்ற அப்படின்ற மாதிரி ரைட்டர் கேக்குறாங்களா. ஆமா, நீ என்னோட ஆக்சிலரேட்டர்னா ப்ரொடியூசர் என்னோட பிரேக், 2 பேருமே எனக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி டைரக்டர் சொல்லிட்டு இருக்காரா. என்ன நீ கெட்டவ மாதிரி காமிக்கிற அப்படின்னு ரைட்டர் சொல்றாங்க. இந்த ஷோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ போய் நம்ம ப்ரொடியூசரோட பழைய ஷோஸ் எல்லாம் எடுத்துப்பாரு, அவர் ப்ரொடியூஸ் பண்ண எந்த ஷோவையும் என்னால பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி டைரக்டர் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் ஷின்னோட ஜூனியரும் இன்ஸ்பெக்டர் சாவோட ஜூனியரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஷின்னோட ஜூனியர் சொல்லிக்கிட்டு இருக்கான், நாம லீவே போடக்கூடாது, முக்கியமான கேஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு நாள் நம்ம லீவ் போட்டா கூட அந்த கிரிமினல் ஏதாவது வேலையை பார்த்து விட்டுட்டு போயிருவோம் அன்னைக்குன்னு பார்த்துதான், அதனால லீவ் போடாம வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. முதுகு மேலே பலார்னு ஒரு அடி விழுது. யார் இது சொல்றது அப்படின்னுட்டு, நம்ம சாதான். நீயா சொல்ற, நீ முதல்ல லீவ் போடாம வேலை பாருடா அப்படின்னு சொல்லி சப்பு சப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரா. ஒரு சின்ன பையனை போட்டு புள்ள அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றானா. என்னது இன்ஸ்பெக்டர் சா உங்களோட வயசுல பெரியவரா அப்படின்னு சொல்லி இந்த சாவோட ஜூனியர் கேக்குறான். டேய் சின்ன வயசுல இருந்தே என் மூஞ்சி பாக்குறதுக்கு வயசானவங்க மாதிரி தெரியும், ஆனா நான் சின்ன பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவங்க எல்லாம் ஒரு மீட்டிங்க்கு போறாங்க. நம்ம டீம் லீடர் ஒரு மீட்டிங் வச்சிருக்காரு, அங்கதான் உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. டீம் லீடர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு வந்து கோஆபரேட் பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம அவங்களுடைய டெலிகாஸ்ட்ல எந்த ப்ராப்ளமும் பண்ணக்கூடாது, அவங்க கூடவே இருந்து வேலை செஞ்சு நம்ம கிட்னாப்பரை பிடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த ஷின்னோட ஜூனியர் கேக்குறான், அவங்க டெலிகாஸ்ட் பண்ற விஷயத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகி தப்பா ஏதாவது நடந்துருச்சுன்னா அதுக்கு நாம ரெஸ்பான்சிபிள் ஆக மாட்டோமா அப்படின்னு கேக்குறானா. அவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, நாங்க கிட்னாப்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பாக்குறோம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு டீம் லீடர் சொல்றாரு. அந்த மாதிரி அவங்க எதுவும் ப்ராமிஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஷீன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாரு, நீ எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காத, ஒழுங்கா நீ வேலையை பாரு, ஒன்னும் நடக்காது, அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா கூட அவங்க டீ ப்ரமோட் பண்ண அதை நான் வாங்கிக்கிட்டு ப்ரமோஷனை நான் உனக்கு வாங்கி தரேன் சரியா அப்படின்னு டீம் லீடர் சொல்லிட்டு இருக்காரு. உடனே இந்த இன்ஸ்பெக்டர் ஷீன் வந்து சாவை பார்த்து, டேய் இங்க பாரு, உன் பாட்டுக்கு போய் டெலிகாஸ்ட் பண்ணும் போது கேமராக்கு முன்னாடி போய் நின்னுடாத, கேமராக்கு முன்னாடி நம்ம வந்தோம்னா நாம வந்து கூட சேர்ந்து வேலை பார்க்கறோன்றது பப்ளிக்ல தெரிய வந்துரும், அப்புறம் நம்ம கிட்னாப்பர் வந்து உஷாராயிடுவோம், நம்மளால ஒழுங்கா வேலை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. இன்ஸ்பெக்டர் சா அதெல்லாம் எதுவும் கண்டுக்காம நம்ம போய் அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்க்கோட கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறான். சா எந்திரிச்சு போகவும் அவனோட ஜூனியர் பின்னாடியே எந்திரிச்சு அவனும் ஓடிடுறானா. இங்க டீம் லீடர் கத்திட்டு இருக்காரு, டேய் நான் இன்னும் மீட்டிங்கை முடிக்கவே இல்லடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கதையும் கதை விளக்கமும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு ஏதாவது விமர்சனம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க. அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா ஃபிலிம் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.